கிருஷ்ணா, ஒரு நிமிஷம். அது முருகேஷ், செட்டியார் கடையில் போய் சிகரெட் வாங்கிட்டு வா. வாங்கி வச்சிட்டேன்ப்பா. அப்படியா? சரி, வாழைப்பழம் வாங்கிட்டு வா. வந்த உடனே சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். சொல்லுங்க. 5 நாளா நான் டியூட்டிக்கு போகாம லீவ் போட்டுக்கிட்டே இருக்கேன். தேங்க்ஸ். நீங்க செஞ்ச உதவிக்கு நாளைக்கு நான் டியூட்டிக்கு போறேன். யூனிஃபார்ம் பட்ட உதவி செய்ய முடியாது. உன் பேர்ல கொலை கேஸ் இருக்கு. கொலை? என் பேர்லயா? நான் யார கொலை செய்ய? நீ என்ன சொன்னாலும் உன் கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. வெங்கடாசலத்தோட ஆளை நீ ஆள் வச்சு அடிச்சதுக்கு சாட்சி இருக்கு. எஃப்ஐஆர்ல கூட உன் கேஸ். நீங்க நம்புறீங்களா? நீ சரண்டர் ஆகிறதா நல்லது. சட்டப்படி ஆக்ஷன் எடுக்க அப்பதான் வசதியா இருக்கும். யார் சட்டப்படி? வசதி இல்லாத என்னால நிஜத்தை மட்டும் இல்லைங்க, என்ன கூட காப்பாத்திக்க முடியாதுங்க. சரண்டர் ஆகிறதா இல்லையாங்கிறத நீ முடிவு பண்ணிக்க. நாளை காலையில நான் டியூட்டிக்கு போகும்போது நீ என் வீட்டு என் பாதுகாப்புல நீ இருக்கக்கூடாது. என்னால இவ்வளவுதான் உதவி செய்ய முடியும். சரி, தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காது. காலையில போயிடுறேன். என்ன என்னாச்சு? बस बस चढ़ दाओ आर परलमना விடுங்கடா. தேவடியா பசங்களா, ஒரு நாளைக்கு எத்தனை கஷ்டம். நான் மெஷினா ஐயோ ஐயோ, காவிரியோட இந்த கனவுக்கு கலக்க முடியாது யமுனா. மறுபடியும் மறுபடியும் வருவேன் யமுனா, மறுபடியும் 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 வருவேன். என் பிள்ளை, என் குழந்தைய என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாத்தியா? ஐயோ, அங்க காவிரி மாதிரி நிறைய பிள்ளைங்க இருக்கு யமுனா. தாங்க முடியாது யமுனா, தாங்க முடியாது. நல்ல வேலை நீ அங்க வரல. நல்ல வேலை எங்க மாமியார் உயிரோட இல்லை. இதெல்லாம் பார்க்க அவங்க உயிரோட. நான் மட்டும் என்ன பாவம் பண்ண? நான் செஞ்ச எந்த பாவத்துக்கு தண்டனை இது யமுனா? நீங்க எந்த பாவமும் பண்ணல. நீங்க எந்த பாவமும் பண்ணல. என்ன வந்தது இந்த கடவுளுக்கு? தப்பே பண்ணாதவாளா தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. தப்பு பண்ற வாழ்க்கை எந்த தண்டனையுமே கிடைக்காம போயிட்டு இருக்கு. இந்த சத்தியமே விஜயத்துல நம்ம வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வரல. நானும் பார்த்துட்டேன். அப்போ ஏன் போய் சொல்லாதடா? நிஜத்தை சொல்றாரு. என்ன அடிச்சு அடிச்சு வளர்த்தா. ராமனையும் காந்தியும் உதாரணம் காட்டி இவங்கள மாதிரி இரு. நீ என்ன எதுக்கு இப்படி வளர்த்த? கடைசியில் இந்த மாதிரி கூட்டி கொடுக்குற மாமா பசங்க கிட்ட தோத்து போறதுக்கா? ஒரு நல்லவனுக்கு கிடைக்கிற எல்லா மரியாதையும் கெட்டவனுக்கு கிடைச்சிருந்த அது எப்படி? பொறுக்கி போயலுக்கு மரியாதையை தட்டுல வச்சு கொடுக்குற இந்த ஊர், இந்த உலகம். முதல் வாட்டி எந்த குத்தமும் செய்யாம நான் ஜெயிலுக்கு போனேன். இந்த வாட்டி அந்த தப்பு நடத்தக்கூடாது. என் பிள்ளைங்க கிடைச்சதும் உன்னை கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொன்னேன்னு அந்த வார்த்தையை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். ஆனா எனக்காக கொஞ்ச காலம் உன்னை காத்திருக்க சொன்னா காத்துக்கிட்டு இருப்பியா? கண்டிப்பா. 8 வருஷம்னா கூட சாகர வரைக்கும் காத்துட்டு இருப்பேன். அது நீ 8 வருஷம்.
என்ன சொல்றேன்? நல்ல காரியம் செய்ய போறேன், தடுக்காத. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. இல்ல வேண்டாம், நீங்க ரொம்ப அவசரப்படுறேன். இல்லங்க, நல்லா யோசிச்சு தான் அந்த முடிவுக்கு வந்தேன். இல்ல ரொம்ப பயமா இருக்கு. நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண கூடாது, உங்களுக்கே தெரியணும். எதுக்கு அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கே. பிள்ளைங்களை உன் வீட்டுக்கே கூட்டிட்டு போலாம். இனி பயம் இல்லை. தயவு செஞ்சு நன்றி. கும்பாபிஷேகத்துக்கு டேட் பிக்ஸ் பண்ணணும். ரெடியானதும் வந்து சொல்றோம். தேசிய அளவுல பெரிய அரசியல் தலைவரெல்லாம் கூப்பிடணும். அவெல்லாம் கோயில் காரியம்னா தவறாம வர. இது பிரசாதம். உங்க குழந்தைக்கு இட்டுக்க சொல்லுங்க. முதல் பிரசவத்துக்கு அர்ச்சனை பண்ணோம். சுகப்பிரசவம் ஆச்சு. இப்பவும் அப்படித்தான் ஆகும். அணி அடிக்கிறது பாருங்க. சார், தனுஷ் பேசுறாரு சார். ஹோல்டு போட்ட லைன் கூட முக்கியமான விஷயமா? நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க வரோம். வாங்க. நாங்க வரோம். வாங்க. நான் தான் பேசுறேன், சொல்லு. என்ன ஜலதோஷமா? குரல்லாம் எப்படி இருக்கு? ஆஹா, என்ன வயசு? ஃப்ரெஷ்ஷா? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஒரு 11 மணிக்கு நம்ம ஹோட்டலில் ஷூட் இல்லை, அதான் அந்த காட்மன் ஷூட்டு. அதை போட்டேன். என்ன என் பேர் தெரியவேண்ணா? ஓகே, பேசிட்டேன். ஆனா அவரை சுற்றி நிறைய ஆளுங்க இருப்பாங்க. நீ அவர்கிட்ட நெருங்க முடியாது கிருஷ்ணா. ஏன் நீ நெருங்கல? வேணா கிருஷ்ணா, மறுபடியும் ஜெயிலுக்கு போனோமா? நான் அவர்கிட்ட பேசி நஷ்ட ஈடா ஒரு பெரிய தொகை